எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு நிறைய சண்டை சச்சரவுக்கு நடுவுல தான் இந்த படம் முதல்ல தொடங்குனது. முதல்ல அந்த இயக்குனரும், இந்த நடிகரும் ஒண்ணு சேர அந்த அந்த விஷயம் தொடங்குனது வந்து எங்களுக்கே எதிர்பார்க்கல. நானும் வந்து என்னைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமான ஏன்னா 2 பேருக்கும் பெருசா தனிப்பட்ட முறையில கோவம் எதுவும் இல்லாதனால, ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல அந்த அன்பு வந்து அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பா மலர்ந்து, அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி, அதுக்கப்புறம் படபடன்னு எல்லாமே நடந்துருச்சு. ஆ, கிட்டத்தட்ட எனக்கு அவர் 2009லேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை சார் 2009லேருந்து தெரியும். இன்றைக்கி தான் மத்தியானம் பேசினேன். அவருக்கு நேஷ்னல் அவார்டு வரும்போது நான் அவரை என்னோட தென்மேற்கு பருவக்காட்டு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ண போனேன். நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அவருக்கு வந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன். ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்து அவருக்கு சொன்னேன் நான். ஸோ ஏதோ ஒரு பெரிய சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் தொடங்கினதே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம். அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும். ஆனால் அவங்க 3ஆம் பிறை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க, அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்து படம் பண்ணதுலேருந்து ரியலி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது.